ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ டெய்லியும் கண்டினியூஸாக போடுறேன்னு சொல்லிட்டு போடுறதே இல்லை. பட் நீங்கள் யாரும் அதுக்கு கோவப்படாமல் கமெண்டில் திட்டாமல் பேஷன்ஸாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த டாபிக் நான் இந்த சேனல் ஸ்டார்டிங்லேயே இந்த கோர்ஸ் பற்றி போகணுன்னு நான் நினச்சிருந்தேன். பட் இந்த வீடியோ நான் சொன்னாலாம் ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன மைண்ட் தாட் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கோர்ஸ் நான் போடாமையே வச்சுருந்தேன். பட் இப்போ நான் அதை போடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன தைரியம் வந்துருச்சு. ஸோ அதான் நான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படியா இருக்கும். இல்லை நம்ம ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சாலும் நீங்கள் எப்படி நினச்சாலும் அந்த மாதிரி வீடியோ ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஏற்றி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் ஏன் போட தேங்கினேன் அப்படின்னா, இதை நம்ம சொன்னாலாம் ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஆஃப்டர் தட் நானே ரியலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த கோர்ஸே எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னோட சின்ன பையன் தான், என்னோட ஜூனியர். ஸோ அவன் சொல்லி நம்ம கேட்டு நம்ம அதை கரெக்டாக பார்த்து அதை நம்ம யூஸ்ஃபுல் ஆகிட்டோம். ஸோ இதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த கோர்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரிவீல் பண்ணுறேன். என்ன கோர்ஸ் அப்படின்னா, டைட்டில் தமிழ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஸ்கில்லை எப்படி மணியாக சேஞ்ச் பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி, இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க், வாட்டவர், இல்லை ஒர்க் ஃப்ளோ, இல்லை பை சார்ட், பார் சார்ட், வாட்டவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் ஒரு 5 or 6 வீடியோஸாக பிரித்து நான் இந்த யூடியூப்பில் ஒரு பிளேலிஸ்ட்டை அப்லோட் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் காதில் கூட கேட்டுக்கலாம். பிகாஸ் இல்லை நான் எந்த விதமான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனும் சொல்ல மாட்டேன். பட் ஒரு சின்னதாக அப்பப்போ இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வந்துட்டு போகும். அதை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எந்த பாத்தில் போகலாம், எந்த வேலை போனால் நம்ம கரெக்டாக இருக்கும், அதில் நம்ம ஏர்னிங் எடுக்க முடியும்னு ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் எனக்கு அப்படி தான் கிடச்சிது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இந்த கோர்ஸோட நேம் அன்லாக் யுவர் பொட்டன்ஷியல் அண்ட் ஏர்ன் மணி. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கோர்ஸோட நேமு. ஸோ இந்த கோர்ஸ் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 1 hour தான் இருக்கும். மொத்தமாக இந்த 5 to 6 வீடியோஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா 1 hour தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் ஜவு மாதிரி இழுப்பேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிங்க, இல்லாட்டி ஓட்டி பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இந்த கோர்ஸில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த கோர்ஸில் ஒரு 5 பார்ட்ஸ் இருக்குது. ஐ மீன் கமாண்ட்மெண்ட், ஆர்டர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபைல ஒரு 23 சப் கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லை சப் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி அதோட பார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது நான் ஒரு சின்ன பையனா நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. நான் படித்ததை, நான் புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ அதான் நான் சொல்கிறேன். இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் இந்த அன்எம்ப்ளாய்டு, வேலை இல்லாதவங்க, சின்ன பசங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை உங்களோட ஐடியாஸை வச்சு ஒரு சின்னதாக பிஸ்னஸ் இல்லை ஸ்டார்ட் பண்ணி அது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பீப்புள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிடுப்பீங்க. உங்கள் ஆன்லைன் ஜாபாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபிசிக்கல் ஜாபாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுலையாவது ஒரு இதில் ஸ்டக் ஆகிட்டு நின்றுருப்பீங்க. அதுலேருந்து எப்படி வர்றது, அவங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஆஃபீஸில் உங்களோட எம்ப்ளாயரை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, பிகாஸ் இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலை அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் ரொம்ப வளவளன்னு பேசி இழுக்க விரும்பல. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட், இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சின்னதாக ஒரு வேலை மட்டும் எனக்காக நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு பேப்பர் அண்ட் பென்சில், இல்லை ஒரு பேப்பர் அண்ட் பென் ஏதோ ஒன்று எடுத்து வச்சுங்க, எழுதிக்கிறது. நான் சொல்கிறத எழுதிக்கிறதுக்கு. ஓகேவா? நான் சொல்கிறத எழுதுறதுக்கு கிடையாது, நான் சொல்கிற கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, என்னென்ன அப்படின்னு நான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஷின் தான், ரொம்ப பெருசால இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஷின் ரொம்ப ஈஸி. இந்த கொஷின் அப்படின்னு, பட் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? போகலாமா?
இந்த ஃபர்ஸ்ட் ரூல் கமாண்ட்மெண்ட் ஆர்டர் வாட்டெவர் நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் ஒரு சின்ன டைட்டில் வச்சுருக்கேன். அந்த டைட்டில் பேர் என்ன அப்படின்னா செல்ஃப் எவாலுவேஷன். ஃபர்ஸ்ட்டு நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது, செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஒரு 5 கொஷின் வரும். இந்த 5 கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இதில் கொடுத்துருவேன். ஓகேவா? எப்படி நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி அந்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது, அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுங்கிறத நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ ஆம் ஐ? நான் யாரு? கொஷின் எழுதிட்டீங்களா? இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான், நமக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, யாரை பிடிக்கும், யாரை பிடிக்காது, எந்த விஷயம் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், எந்த விஷயம் பண்ணும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும், உங்களை பற்றி. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எழுதுங்க. அவ்வளோதான் இந்த கொஷின் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு எப்படியும் 1 hour ஆயிரும், அதை நம்ம யோசிச்சு எழுதும்போது. ஸோ இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். இதை நீங்கள் எழுதி வச்சாலே அடுத்தடுத்த நான் சொல்கிற கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடும். இந்த 5 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஒன்று கிடச்சிரும். இந்த வேலை தான் நம்ம போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சு உங்களை எழுத சொல்கிறேன். ஓகேவா? செகண்ட் கொஷின் என்னன்னா, ஒய் டு ஐ எக்ஸிஸ்ட்? கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். நான் ஏன் இருக்கிறேன் அப்படிங்கிற கொஷினை எழுதுங்க. இதுக்கு பார்க்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நான் ஏன் இருக்கிறேன் அப்படின்னு. பட் இதுக்கான ஆன்சர் என்கிட்ட கூட இப்போ இல்லை, நான் ஏன் இருக்கிறேன்னு சத்தியமாக இல்லை. ஸோ அதோட ஆன்சரை யோசிங்க. நான் ஏன் இருக்கிறேன், எதுக்காக நம்ம வாழணும். ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு 100% பீப்புள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 80% பீப்புள் எல்லாருமே பிறக்கிறாங்க, படிக்கிறாங்க, காலேஜ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஒரு மந்த்லி பேமெண்ட்டுக்கோ இல்லை வீக்லி பேமெண்ட்டுக்கோ தான் இருக்காங்க. ஒரு ரோபோட் மாதிரி வாழ்க்கை. பட் ஒரு 20% பீப்புள் தான் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறாங்க. ஸோ அந்த வே ஆஃப் தாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த கொஷினை நீங்கள் எழுதுங்க. நம்மளும் 80% பீப்புள் மாதிரி, நம்மளும் அந்த 80% பீப்புள் மாதிரி இருக்கணுமா, இல்லை அந்த 20% பீப்புள் மாதிரி இருக்கணுமா? முதல்ல ஒரு 10 years பேக் முன்னாடிலாம் இது 99% பீப்புளாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் முன்னேறிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் 80-20 நான் பிரிச்சுக்கிட்டேன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இது நான் ஏன் இருக்கிறேன் அந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்களே யோசிங்க. இதுக்கு ப்ராப்பர் ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் இருக்கிறோம், ஒரு சின்ன சேஞ்ச் இந்த லைஃப் வேர்ல்டில் கொண்டு வரக்கு, இல்லை நம்ம லைஃப்பில். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இதுக்கு ஆன்சர் எழுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னா, வாட் டு ஐ வாண்ட் இன் லைஃப்? நமக்கு லைஃப்பில் என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த கொஷின். நமக்கு என்ன வேணும்? நமக்கு மணி இஸ் மேண்டிட்டரி. அதனால தான் நீங்கள் எல்லாருமே இந்த சேனல் தேடி வந்திருக்கீங்க. ஸோ அது மேண்டிட்டரி. ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும்? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் கொஷின்னு. ஸோ அதை முன்னாடியே சொல்ல வரும்ல. ஸோ நமக்கு லைஃப்பில் என்ன வேணும்? சில பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே மணி அப்படிங்கிறது கிடையாது. சில பேர்த்துக்கு ஃபேமஸ் ஆகணுன்னு இருக்கலாம், சில பேர்த்துக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணுன்னு இருக்கலாம், சில பேர்த்துக்கு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணுன்னு இருக்கலாம், சில பேர்த்துக்கு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளியராக எழுதுங்க, நமக்கு லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், மை விஷன் அண்டு மிஷன். விஷன்னா ஒன்றுமே இல்லை, பார்வை, தொலைநோக்கு பார்வை, வாட்டவா. மிஷன்னா நம்மளோட பணி நம்ம செஞ்சு முடிக்கிறோம், மிஷன். ஸோ இதுதான் நான் முன்னாடி கேட்ட கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதைத்தான் நான் அதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் என்னவா ஆக போகிறோம், நமக்கு லைஃப்பில் என்ன வேணுங்கிறது தான் இதில் ஒரு சின்ன பார்ட். விஷன் அண்டு மிஷன். விஷன்னா என்ன, நம்ம என்னவா ஆக போகிறோங்கிறதுக்காக ஒரு வே, அதுக்கான ஸ்டெப்ஸ், அதை நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுதான் விஷன். அதை நம்ம எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு வழி, இதுதான் விஷன். நெக்ஸ்ட்டு மிஷன்னா அதை நம்ம எப்படி ரீச் பண்ணலாம், அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அதுதான். ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஒன்று தான். ஸோ நான் கொஞ்சம் குழப்பறான்னு நினைக்கிறேன். ஸோ பட் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஷன் அண்ட் மிஷன், நீங்கள் உங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கான விஷன் அண்ட் மிஷனை 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? 4 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு 5, வாட்ஸ் கீப் மீ அவேக். எந்த விஷயத்த நம்ம பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படிங்கிறோம், இது எடுத்துக்கலாம். இல்லை இந்த விஷயத்த நம்ம பண்ணும்போது ஓகே இதை அப்புறம் பண்ணிக்கலாம், இக்னோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. பட் அது உங்களுக்கு பிடிக்கும், பட் சில சர்க்கம்ஸ்டன்ஸ்னால, சில சுச்சுவேஷன்ஸ்னால அதை நீங்கள் இக்னோர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு அது தெரியும், அதை பண்ணுறதுக்கான ஆசைகள் இருக்கும்,
பட் சில சுச்சுவேஷன்ஸ் அதை இக்னோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எழுதுங்க, அதை பண்ணுங்க. ஓகே, இதுதான் இந்த 5 கொஷின்ஸ். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ், பட் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் கூட. ஸோ இதை நீங்களே ஆன்சர் எழுதி நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்கள். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த பாத்தில் போகலாம், நம்ம இந்த வேலை போகலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 5 வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம எந்த ஆன்லைன் ஜாப் சூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம என்ன கோல் பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியர் கட் உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, பிகாஸ் நிறைய பேர் நான் போடுற வீடியோஸை பார்த்துட்டு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அதில் போகிறீங்க. அது வேணாம். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போங்க. இதை தான் நான் எல்லா வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் தனியாக ஒரு கோர்ஸும் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஸ் பார்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மீனியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நான் ஏன் இந்த கோர்ஸ் போடுறேன் அப்படின்னா, நம்மளோட சேனல் நேமே பிஸ்னஸ் மீனியா தமிழன், பிஸ்னஸ் ரிலேட்டடான சேனல். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்னோட இன்ட்ரோ வீடியோவிலே சொல்லியிருப்பேன். பிஸ்னஸ்னாலே ஒரு மோட்டிவேஷன் வேணும். அந்த மோட்டிவேஷனுக்கான ஒரு வீடியோ கூட நான் இதில் போட்டதில்லை. பட் அப்பப்போ சின்ன வீடியோஸில் அப்பப்போ சின்னதாக சொல்லியிருப்பேன். பட் இந்த மோட்டிவேஷனுக்காகவே ஒரு ஃபுல் கோர்ஸ் போடுறேன். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள்.